நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி 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 சூத்திர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நீங்க எல்லாரும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அன்பே உருவான தேவன் எப்போதும் நம்ம மேல அன்பாவே இருக்கிறாங்க. எதுக்காகவும் அவர் அன்பு நம்ம விட்டு குறையிறதும் இல்லை, நம்ம விட்டு போகிறதும் இல்லை. அதனால் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. அதுதான் நம்மோட பலனாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஏசப்பா மகிமையான வேத தியானத்தோட கர்த்தர் நம்மளோட பேசிட்டு வராங்க. நம்ம மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் பரலோக ரகசியங்களை ஏசப்பா நம்மளுக்கு அழகாக சொல்லி தந்தாங்க. 10 கன்னிகைகள் குறித்து சொன்னாங்க. 10 கன்னிகைகளுமே யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க, பரிசுத்தவான்கள் தான் இல்லைங்களா? ஆனால் அதில் 5 பேர் என்ன பண்ணுறாங்க? எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. 5 பேர் கைவிடப்படுறாங்க. அதுதான் அங்கே என்னைக்கு அபிஷேகமும் புத்தி இல்லாத கர்த்தருக்கு நம்ம பயப்படாமல் இருக்கிறது நமக்கு அந்த இடத்துல அலட்சியம், தெய்வ அன்பை அலட்சியம் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம பார்த்தாக்கா ஒரு ராஜா அவங்கவுங்க தகுதிக்கேற்ற தாளந்து கொடுக்குறாரு. ஒரு தாளந்து தகுதி தான் அவனுக்கு இருக்கு, அது போதும். ஒரு தாளந்து கொடுக்குறவங்க கிட்ட 5 தாளந்து கொடுத்து இது செய்யணும் அப்படின்னு பொல்லாத எஜமானா அவர் இல்லை. ஆனா அவன் பொல்லாத எஜமான்னு சொல்றான். உண்மையாவே ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒருத்தருக்காகிலும் தெய்வ அன்பை சொல்லுவாங்க. இந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்கள ரட்சிப்புகளாக நடத்தணும், அந்த பாரம் இருக்கணும். அதுக்காக ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும். அக்கம் பக்கத்தில் வேலை ஸ்தலங்களில் போகிற வர இடத்துலலாம் என்ன பண்ணணும்? ரட்சிப்பை குறித்து பகிர்ந்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க, சொந்த பந்தம் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களோடலாம் என்ன பண்ணலாம்? ரட்சிப்பை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், ரட்சிப்பு அடைஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் எனக்கு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் இல்லைங்களா துக்கத்திலிருந்தும் பிசாசு பிடியிலிருந்தும் எனக்கு கர்த்தர் விடுதலை செஞ்சாரு. அதையே கர்த்தர் அவருக்கு செஞ்சதையே அவன் சொல்லியிருந்தாலும் ஆயிருக்கும் இல்லைங்களா? அவன் பாருங்க, அவன் ரட்சிக்கப்பட்டான், அதுலேயும் அவன் உண்மையா இல்லை. சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதை என்ன நினைக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டதே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ தேவனுக்கு அவங்க ஏதோ நல்லது செய்யற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. சிலர் ஆலயத்துக்கு வர்றதையே ஏதோ தேவனுக்கு இவங்க நன்மை செய்யறதா நினைச்சுக்கிறாங்க. ரட்சிப்படைகிறதும் பக்தி செய்யறதும் நம்ம நல்லதுக்காக, அதனால தேவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் ரட்சிப்பா அவனே காத்துக்கல அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லைங்களா? ஆமாம். அடுத்தது நம்ம பார்க்குறது உலக முடிவில் நடக்கிற நீதிமான்களையும் அநீதிமான்களையும் செம்மறியாடு வெள்ளையாடா பிரிக்கிறாங்க இல்லைங்களா? அது எல்லாமே நம்ம பார்த்தாக்கா ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் தான். ஆனால் அவங்க என்ன செய்யலை அப்படின்னா நன்மை செய்யலை. கர்த்தர் ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டாம்னு சொன்னாரா? பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொல்றாரா? இதெல்லாம் செய்யணுங்க, ஒரு பிதா பெற்றோருடைய கடமை. அதெல்லாம் கர்த்தர் வேண்டான்னு சொல்லல இல்லையா? இதுக்கு மேல நிறைய டைம் இதை நம்ம தியானிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம தனித்தனியா தான் இதெல்லாம் வேதத்தை வாசிச்சு ஆவியானவர் துணையோட இதெல்லாம் தியானிக்கணும். இவங்க ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தவான்களா இருந்து பரலோகத்துக்கும் போய் பரலோக மகிமை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல வாழ முடியாம தூக்கி போடுறாரு. எவ்வளவு பரிதாபம் பாருங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் அழகா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நம்ம 26வது அதிகாரத்தை ஆவியானவர் துணையோட ஆவியானவனுக்கு என்ன சொல்லி தராங்கன்றத கவனமா கேட்டு அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா, ஆமென். மத்தேயு 26 இயேசு இந்த வசனத்தை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார்.
அப்பொழுது பிரதான ஆசிரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசிரியருடைய அரண்மனையில் கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையில அப்படி செய்யலாகாது என்றார்கள். இயேசு பெத்தானியாவிலே குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேலே ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்த இந்த வீண் செலவு என்னத்திற்கு, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திற்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போது உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போது உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியத்து என்பவன் பிரதான ஆசிரியத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். பாருங்க, இங்க வந்து ஏசப்பா இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மனுஷகுமாரன் சிலுவையில அறையறதுக்கு ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னு வெளிப்படையாங்க சீடர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வேதபாரகர், பரிசேயர், அந்த ஆலய மூப்பர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒன்று சேர்ந்து இவங்க பிடிக்கணும்னு பிளான் பண்றாங்க. ஏசப்பா அந்த பஸ்கா பண்டிகையின் பலியே நாதான் அப்படின்றதாங்க சீடர்கிட்ட சொல்றாங்க. என்ன சிலுவையில ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்றத அங்க சொல்றத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஆமா, இது இங்க நடக்கும்போது யூதாஸ்காரியத்தை என்ன பண்றான், நேரா பிரதான ஆசிரியர் கிட்ட போறான். நோக்கம் எல்லாம் என்ன? பணம். அவன் நோக்கம் என்னது? பணம். காட்டி கொடுக்கறன்னு 30 காசுக்காக ஆசைப்பட்டு போதகரே என்ன பண்றான், காட்டி கொடுக்க அங்க டீலை முடிச்சுட்டு வந்து ஏசப்பா கூட ஆக்டிங் பண்ணின்னு இருக்கான் அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியுது. 17 பாருங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவிடத்திலே வந்து, பஸ்கா புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னானிடத்திற்கு போய், என் வேலை சமீபமா இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோட கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடியே சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலம் ஆனபோது 12 ஒருவர் கூட அவர் வந்திருந்தார். அவர்கள் போஜன பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். பின்பு பிரதித்திரமாக, என்னோட கூட தாளத்திலே கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். பாருங்க, அவனே நானான்னு கேட்கிறான் பாருங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையிலே சப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து சோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கு உண்டாகும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஏசப்பா வந்து டைரக்டா சொல்றாங்க. லாஸ்ட் அன்னைக்குதான் ஏசப்பா அவங்களோட சாப்பிட்ற கடைசி சாப்பாடு. என்னை காட்டி கொடுக்கறவனுக்கு ஐயோ, நான் பிதாவை சித்தப்படி போயிட்டு இருக்கேன், அவன் பிறக்காம இருந்தாலே நல்லா இருக்கும் எல்லாம் சொல்றாருங்க. டைரக்டாவே அவனுக்கு யூதாஸுக்கு தெரியுது அவர் என்னத்தான் சொல்றாரு அப்படின்னு நல்லா தெரியுது யூதாஸுக்கு. ஆனா அப்ப கூட அவன் வந்து அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படல, அதை பெருசாவே எடுத்துக்கல. அவன் பாருங்களேன், ஆறு மாதிரியும் ரபி நானா அப்படின்னு கேக்குறான், தெரிஞ்சே கேக்குறான்.
அவரை தான் சொல்றாங்கன்னு தெரிஞ்சும் நானா அப்படின்னு கேட்கும் போது தான் கர்த்தர் என்ன பண்றாங்க, ஹலோ பண்றாங்க. நீ செய்யறத போயிட்டு என்ன பண்ணு, சீக்கிரமா செய் அப்படின்றத நம்ம யோவான்ல சொல்றத பாக்குறோம் இல்லைங்களா. ஏசப்பா அப்பத்தை எடுத்து அதை பிட்டு ஆசீர்வதித்து இது என்னுடைய சரீரமா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா. அப்படியே பாத்திரத்தையும் எடுத்து திராட்சை ரசத்தையும் ஆசீர்வதித்து இது பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கு அப்படி சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் நீங்க பரலோகத்துக்கு வந்து என் பிதாவோட கூட நம்மெல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்ற வரலையும் நான் இதை வந்து பரலோகத்தை சாப்பிட மாட்டேன்னு சொல்றாருங்க. அல்லேலூயா, ஆமே. இது நம்ம ரகசிய வருகைக்கு போறோம் இல்லையா, அப்ப வந்து நம்மளோட இந்த அதுதான் சொல்றது, இந்த விருந்து இந்த விருந்து இந்த விருந்து கல்யாண விருந்து கல்யாண விருந்து கல்யாண விருந்துன்னு சொல்லி சொல்றாருல்ல ஏசப்பா இல்லைங்களா. 13ஆம் அதிகாரத்துல இருந்தே ஒரு காரியத்தை சொல்லி 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 சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த விருந்து தான் ரகசிய வருகையில நம்ம போறோம் இல்லைங்களா. அதுதான் லாஸ்ட் நம்ம வந்து பரலோகத்துக்கு போறது. அந்த 7 வருஷம் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருஷம் போறோம் இல்லைங்களா. அப்ப அந்த விருந்து நடக்கும். 7 வருஷம் வந்து இங்க பூமிக்கு தான் 7 வருஷம், பரலோகத்துக்கு 7 வருஷம் கிடையாது. 7 வருஷம் இல்ல, 70 வருஷமாவும் இருக்கலாம், 7 நாள் 7 வாரமாவும் கூட இருக்கலாம். பரலோகத்துக்கு காலம் நேரம் கிடையாது, அது பூமிக்கு தான். அப்ப நம்மளுக்கு எவ்வளவு பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாங்களோ அவ்வளோ பேரையும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இப்ப கூப்பிட்டு பேசுறாரு பாருங்க. இத மாதிரியே செலக்ஷன் நடக்குது பரலோகத்துல. எதுக்கு அப்படின்னா இந்த பூமியில 1000 வருஷம் நம்ம ஆளுகை செய்ய போறோம். அப்போ இந்த உலகத்தை ஆளுகை செய்ய யாருக்கு என்னென்ன பதவி கொடுக்கணும், அதிகாரத்தை கொடுக்கணும்ன்ற ஒரு அங்க வந்து செலக்ஷன் நடக்குதாங்க. இததான் வந்து கர்த்தர் என்ன பண்றாங்க, அழகா நீங்க வந்து என் பிதாவுடைய ராஜ்யத்துல நீங்க வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் நான் உங்க கூட தான் நான் சாப்பிடுவேன், அது வரலையும் நான் அதுல கலந்துக்க மாட்டேன்றாரு. அல்லேலூயா. இத படிக்கும் போது திருவிருந்து கொடுக்குவாங்கல்ல சர்ச்சில். அப்ப வந்து எங்க சித்தப்பா சபையிலன்னா சின்ன பொண்ணு, அப்ப அதை படிச்சுட்டு லீவுக்கு வரும்போது தான் நான் இங்க வருவேனா. அப்போ வந்து இந்த உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்ன தெரியல, எனக்கு அந்த பாடல் யாருமே அதுக்கப்புறம் பாடுறதே இல்லை. அவங்க எங்க சித்தப்பா இப்ப இல்லை, அவங்க வந்து ஏசப்பா கிட்ட போயிட்டாங்க. அதனால வந்து அது யாருமே பாடுறது இல்லை. அந்த பாடல் வந்து இதை வாசிச்சு தியானிச்சுட்டு இருக்கும்போது உடனே அந்த பாடல் ஞாபகம் வந்தது எனக்கு. அது எப்போ ஒரு 15-16 வருஷம் எனக்கு வயசு இருக்கும். அப்ப நான் வந்து அந்த சபையில கேட்டது அதை வந்து படிச்சு தியானிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாடல் ஞாபகம் வந்ததுங்க எனக்கு. அந்த பாடல் பாடுறேன், அப்படியே மறக்காம வருது. அப்ப ஆவியானோர் தான் எனக்கு அது அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்துருக்குறாங்க போல. அது பாடுறேன், உங்களுக்கு தெரியுதா பாருங்க. இருதீரா போஜன வீருந்திலே ரட்சகர் வீற்றிருந்தா, இயேசு 12 சிஷ்யருடன் இருதீரா போஜன வீருந்திலே ரட்சகர் வீற்றிருந்தா, இயேசு 12 சிஷ்யருடன் அப்பமதை எடுத்தவர் ஆசீர்வதித்ததை பிட்டு தந்தார். அப்பமதை எடுத்தவர் ஆசீர்வதித்ததை பிட்டு தந்தார். எந்தன் சரீரம் இதிலே போஷிப்பீர் என்றே பரிமாறினார். எந்தன் சரீரம் இதிலே போஷிப்பீர் என்றே பரிமாறினார். பாத்திரத்தை
நவரசம் பாவத்தை கழுவிட துயரத்தம் பாத்திரத்தில் நவரசம் பாவத்தை கழுவிட துயரத்தம் ரட்சனை போதே உடன்படிக்கையே இதை பணம் பண்ணினார் ரட்சனை போதே உடன்படிக்கையே இதை பணம் பண்ணினார் இருதீரா போஜன விருந்திலே ரட்சகர் வீற்றிருந்தார் இயேசு பன்னீரு சிஷ்யருடன். அல்லேலூயா, ஆமென். ஆமா, அது மாதிரி மகிமையான பாடல் எல்லாம் வந்து ராப்போஜன டைம்ல வந்து பாடுவாங்க. அவ்வளோ மகிமையா இருக்கும். இப்பெல்லாம் வந்து நான் ஞானஸ்தானம் வந்து எடுக்கல. அப்போவே ஆவியானவர் எனக்கு அந்நிய பாஷை கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து இந்த கர்த்தர் துயதுனியா கதறி முகம் கவிந்தே இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தான். பிதாவே பாத்திரத்தின் பங்கினை நான் ஏற்றுக்கொண்டேன், ஆகட்டும் உமது சித்தம், இது வேண்டிடுமோ என்றுரைத்தார் தனிமையிலே. கர்த்தர் துயதுனியா கதறி முகம் கவிந்தே இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தான். இதெல்லாம் வந்து ராம்போஜன டைம்ல வந்து பாடுவாங்க. அந்த பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வந்தது எனக்கு. அதுக்காக கர்த்தர் கோடி கோடி ஸ்தோத்திரம். 30 பாருங்க. அவர்கள் சோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்போது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனி வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்னை நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். இது வந்து சகரியா 13:7 தீர்க்கதரிசி சொன்னதை நம்ம பார்க்கிறோம். பேதர் அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அப்போது இயேசு அவர்களுடைய கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்போது அவர் தன் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல முடை சித்தத்தின்படியே ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்திலே வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய என்னை விட்டு நீங்க கூடாததாகில் இது உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணிலே பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவியுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள், போவோம் என்றார். அவர் எப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசிரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவரை
காட்டி கொடுக்கிறவன் நான். எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்திலே வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்போது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப உன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் எப்போது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர் என்னிடத்திலே அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போது நீங்கள் என்னை பிடிக்கவில்லை. ஆகிலும் தீர்க்கதரிசியில் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளை எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்போது சீஷர்கள் அவரை விட்டு ஓடி போனார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவர் பிரதான ஆசிரியர் காயப்பனிடத்திலே கொண்டு போனார்கள். அங்கே வேத பார்வரும் மூப்பரும் கூடியிருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசிரியருடைய அரண்மனைக்கு வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோட உட்கார்ந்திருந்தான். அப்படி நம்ம பாக்குறோம். இங்க பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரையும் கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க, அந்த மரணத்தை குறித்த ஒரு துக்கம் அவருக்கு வந்து தெரியுது. அப்போ அவர் வந்து ஜெபிக்கிறாங்க இல்லையா. ஜெபிக்கும் போது பிதா கிட்ட போய் சொல்றாங்க, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இல்லைன்னா வந்து வேண்டாம், ஆனாலும் என்னுடைய விருப்பப்படி இல்லை, உங்க விருப்பப்படி எது செய்யுங்க எனக்கு அப்படின்னாங்க. ஒரு அந்த மாம்ச பலவீனம் அதை வந்து கர்த்தர்கிட்ட மறைக்காம அப்படியே சொல்றாங்க. இது வந்து இது இப்படிதான் செய்யணுமா, இது எடுக்க முடியாதா, வேற மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லைங்களா. ஆனாலும் ஏன் விருப்பப்படி செய்யாதீங்க, உங்க விருப்பம் என்னவோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, 3 முறையும் அப்படிதான் போய் ஜெபிக்கிறாங்க. சிஷர் ஏன்னா ரொம்ப தூக்க நேரத்துல தூங்கின்னு இருக்காங்க இல்லையா, அது அவங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியல, கர்த்தர் இப்படி எல்லாம் செய்ய போறாங்கன்ற ஃபீலிங் தெரியல. அவரோட இணைந்து ஜெபிக்கணும் 3 பேரும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அவங்க எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களா இருந்து கர்த்தரை முகமுகமா பார்த்து பேசினாலும் அவங்களுக்குன்னு ஒரு பலவீனங்கள்ல அவங்களோட கட்டாயம் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவர் கை கொடுத்து அந்த பலவீனத்துல நம்ம பலனா இருக்கணும் அப்படின்றது தெரியுது இல்லைங்களா. நம்ம அதை பார்க்குறோம். இப்போ பேதுரு வந்து சொன்னா இல்லையா, என்னை விட்டு எல்லாரும் நீங்க போயிடுவீங்க அப்படின்னு சொல்லும் போது பேதர் சொல்லுவான், இல்லை யாரும் உங்களை விட்டு போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களுக்காக என் உயிரே கொடுப்பேன் அப்படி சொல்கிறான் இல்லையா. அப்போ எல்லா சீடருமே அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து பேதர்கிட்ட மட்டும் பிசாசு முன்னாடியே கர்த்தர்கிட்ட உத்தரவு கேட்டுக்கிட்டான்னு சொல்வார் இல்லைங்களா. லூக்காலெல்லாம் நம்ம பார்க்குறோம், யோவான்லலாம் நம்ம பார்க்குறோம். முன்னாடியே உத்தரவு கேட்டான், நான் உனக்காக ஜெபிச்சுக்கிட்டேன்னு சொல்வார். அவன் என்ன சொல்றான்னா, இல்லை நான் வந்து உங்களுக்காக உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். ஏசப்பா பிடிச்சிட்டு போய் ஒப்பு கொடுத்துட்றாங்க. இவன் பின்னாடியே போயிட்டு ஏசப்பாக்கு என்ன சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பார்க்கறான், மனசு கேட்காம. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஆனா பேதுரு ஓடி போகல. அவன் என்ன பண்றான், போய் தான் பாக்குறான், கர்த்தர் என்னதான் பண்ண போறாங்க பாக்கலாம் அப்படின்னு தைரியமா தான் போய் பாக்குறான். ஆனா என்ன பண்றான், அவங்க வந்து ஏசப்பா அடிக்கிறதும் அவமானப்படுத்துறதெல்லாம் பார்க்கும்போது பயம் வந்துடுது. பயம் வந்து என்ன பண்றாங்க, அப்பவே வந்து ஒரு கேட்டுடுறாங்க இல்லைங்களா. ஒரு பொம்பளை கேட்டுருது, நீங்க வந்து அவங்க கூட இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லைன்னு சொல்லிடுறான் இல்லைங்களா. அப்ப பிரதான ஆசிரியர் மூப்பர் என்ன பண்றாங்க, அவருடைய சங்கத்தரெல்லாம் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமா பொய் சாட்சி தேடுறாங்க. ஆட்களை கூட கூப்பிடுறாங்க பொய் சாட்சி சொல்ல. ஆனா ஒருத்தரும் கிடைக்கல, ஒரு பொய் சாட்சியும் அவருக்கு முன்னாடி நிக்கல அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா ஒண்ணு மட்டும் அவங்களுக்கு வந்து பொய்யா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த 61வது வசனத்துல ஆலயத்தை இடிச்சிடுங்க, நான் 3 நாளே கட்டி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு போட்டு பொய் சொல்றாங்க.
அதுக்கு அந்த ஆசாரி என்ன சொல்றான், இவங்க இதெல்லாம் சொல்றாங்களே, நீ ஒன்றும் சொல்றது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏசாப்பா அதுக்கு பேசாம இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவரை வந்து பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அவருக்கு செய்யற கொடுமைகளை என்னால் இப்போ எனக்கு தியானிக்க முடியலங்க, சாரி. ஏன்னா நான் என்னால் அதில் எதுவும் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது, திரும்ப என்னால் பேச முடியாது, நான் ரொம்ப அழுதுருவேன், கத்தி அழுதுருவேன். இது தனியாக தான் நான் தியானிப்பேன் யாரும் இல்லாத போது. ஏன்னா ஏசப்பாவோட அந்த கல்வாரி சம்பவங்கள் அது நான் நேராகவே பார்த்துருக்கேன், கர்த்தர் எனக்கு காமிச்சிருக்காங்க. நான் ஏசப்பாவை அதிகமாக அன்பு செய்யறதுக்கு காரணம் அந்த கல்வாரி காட்சி. கர்த்தர் எனக்கு நேச்சுரலாக நான் அவரை பார்த்ததுனால தான். அதனால தான் நான் ஏசப்பாவை எனக்கு அதிகமாக நான் லவ் பண்ண காரணம். உங்களுக்காக எதையும் விடுவேன், யாரையும் விடுவேன், எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட மாட்டேன். நான் அடிக்கடி சொல்கிறதுக்கு அதை நான் நேச்சுரலாக அவர் அழகே உருவானவரை பார்க்கக்கூட அருவருப்பாக இருந்த அந்த முகத்தை பார்த்து இந்த கத்தி கதறிய இருதயமே அப்படியே சுக்குனராக உடஞ்சி போகும். அது தியானிக்கும் போது நான் யாரும் இல்லாதப்போ கதை சாத்திட்டு தான் அதை நான் தியானிக்க வேணாம். அது மாதிரி அதனால நீங்கள் படித்து ஏசப்பாவுடைய அளவில்லாத அன்பை தியானிங்க. இப்போ ஏசப்பாக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு இங்கே போட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அது நடுவில் பேதுரு இல்லைங்களா, 3 பேர் திரும்ப திரும்ப கேட்குறாங்க இல்லையா, 2 ஸ்திரீகள் கேட்குறாங்க, ஒருத்தர் சகோதரர் ஒரு ஆள் ஒருத்தர் கேட்குறாங்க. இப்போ பேதுரு என்ன பண்ணுறான், அதை மட்டும் படிக்கல நம்ம 71 அவன் வாசல் மண்டபத்திற்கு போன போது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நாசரேயனாகிய இயேசுவோட கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் மெய்யாகவே நீயும் அவனில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது கூட தியானிக்கும் போது ரொம்ப ரொம்ப வலியா இருக்கும். ஏன்னா ஏசப்பா அதிகமாக நேசிச்ச ஒரு பேதுரு நம்மளுக்காக உயிரை கொடுப்பான்னு சொல்லி கூட அவன் யாருன்னே தெரியாது, எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு பயத்துல தான் சொல்றாரு அவரு. ஏசப்பா சொன்ன மாதிரி என்ன 3 வாட்டி மறுதளிப்ப அப்படின்னு சொன்ன அதே மாதிரி 3 வாட்டி மறுதளிக்கிறதுக்கும் அந்த சேவல் கோருறதுக்கும் அது கரெக்டா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஏசப்பாவும் அந்த சேவல் கூன உடனே திரும்பி பாக்குறாரு. எனக்காக உயிர் கொடுப்பேன்னு சொன்னல நீ அப்படின்னு பாக்குறாரு அங்க. அப்போ அவன் அதை உணர்ந்து போயிட்டு மனம் கசந்து அழுதாரு அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா. உண்மையாவே அவர் எப்படி மனம் கசந்து அழுதுருப்பாருன்னு நமக்கு புரியுது இல்லைங்களா. ஆமா, நம்ம கூட எவ்வளோ நேரத்துல ஏசப்பாவோட ஒரு அன்புக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம நிறைய மனதார, தெரியாம இல்லை தெரிஞ்சு கூட மனதார நம்ம அவருக்கு விரோதமா பாவம் செய்கிறோம், துரோகம் செய்கிறோம். ஆனாலும் ஏசப்பா ஒரு அளவில்லாத அன்பினாலும் மனதுருக்கத்தினாலும் நம்ம பலவீனங்களை அறிந்து அவருடைய கிருபையினால் கர்த்தர் அன்பில் என்னைக்கும் நம்ம நிலைத்திருப்போம். அல்லேலூயா, ஆமென். ஏசப்பா வாசற்படியில் நின்று இருக்காங்க. எப்போ தட்டுவாங்கன்னு தெரியாது. ஒரு தட்டும் போது நாம் திறந்து நாம் அவரோடவும் அவர் நம்மோட மிகப்பெரிய ஒரு கல்யாண விருந்தில் பங்கு பெற நம்ம ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்களை ஆயத்தப்படுத்துவோம். அல்லேலூயா, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷ சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவரில் இருப்பதாக. ஆமென்.